பிரச்சாரங்கள் எல்லாம் தடை செய்யப்பட்டது. இலங்கையில் அதாவது தமிழ் பகுதியில் இயக்க கட்டுப்பாட்டுக்குள்ளே உள்ள ஏரியாவில் எங்கேயுமே இல்லை. அவரும் புலம்பெயர் மக்கள்கிட்ட பிச்சு எடுத்தவரா இந்த வெங்காயத்துக்கு விளங்கி கொள்ளணும். தேசிய தலைவருக்கு ஒன்றும் பிச்சு எடுக்கல, சனமாக விரும்பி கொடுத்தது. அங்கே ஒரு டைம் கிட்டன தான் இந்த விபச்சாரத்தை ஒழிச்சதா வந்து எனக்கு தெரிஞ்சக்கூடிய ஒரு 9-10 பேருக்கு அவைக்கு 3 தரம் போனிங் கொடுத்து அவ்வளோ வரையும் போடுதல்னது ஒரு 11 பேருன்னு நினைக்கிறேன். அவைக்கு மேலே கொடுத்தது. அதுக்கு 2008க்கு சீமான் அந்த சொன்ன சுவிஸ்காரனை இப்போ வேறு வெளியில் சொல்லணும் அப்புறம் யாருன்னு சொல்லி விற்று அசிங்கப்படுத்தி மற்றவருக்கு விற்கிறான். சரி, இவர் அர்ச்சுன ராமராஜன் சொல்கிறார் தன் அப்பா இயக்கத்தின் போலீஸில் 4வது ரேங்கில் இருந்தார்னு சொல்லி. அப்போ அவர் என்ன பார்த்தவர் கிளிநொச்சியில் விபச்சாரம் செய்யக்கல இப்போ அவற்ற கதையின் பார்த்து அங்கே விபச்சாரம் இருந்த மாதிரி தான் சுவிஸில் உள்ளன்னு சொல்லிக்கிறார். அப்போ அவர் என்ன பார்த்தார்? அவர் தான் உடந்தையோ இது. இந்த சீமான் என்கிற நபர் 2008ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதங்கள்ல கிளிநொச்சியில வரைக்கல இவர் படம் எடுக்கிறதுக்காக வந்து இங்கே கிளிநொச்சியில ஒரு கொஞ்ச காலம் நின்றுருக்கார். 2 வீக்ஸ் கிட்ட 2 கிழமை வரும் வெளிநாட்டு புலம்பெயர் மக்களுடைய ஆதரவால அவர்கள் போட்ட பிச்சையாளதான் பிச்சை. அதாவது இயக்க கட்டுப்பாட்டில் உங்களுக்கு 2008 2008ஆம் ஆண்டு விபச்சாரங்கள் எல்லாம் தடை செய்யப்பட்டது. இலங்கையில் அதாவது தமிழ் பகுதியில் இயக்க கட்டுப்பாட்டுக்குள்ளே உள்ள ஏரியாவில் எங்கேயுமே இல்லை. இந்த 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 சொறி நாய்க்கு யாரோ சுவிஸ்லேருந்து சொல்லி கேட்காம சீமான் அண்ணன் 2008ஆம் ஆண்டு வந்து கிளிநொச்சியில் யாரேன் விபச்சாரிகளுக்கு ஒன்று கேட்டோன்னு சொல்லி இது யார் சொன்னது இவர் சொல்லணும் விவரத்தை சொல்லணும் ஒன்று. 2வது இது என்ன ஒன்று இருக்காது, அதாவது புலம்பெயர் மக்கள்கிட்ட காசு சேர்க்கிற பிச்சை எடுக்கிறன்ட்டு சனம் சொல்லுவாங்க. வேறு தேசிய தலைவரும் புலம்பெயர் மக்கள்கிட்ட பிச்சை எடுத்தவரா இந்த வெங்காயத்துக்கு விளங்கி கொள்ளணும். தேசிய தலைவருக்கு ஒன்றும் பிச்சை எடுக்கல, சனமாக விரும்பி கொடுத்தது. அங்கே ஒரு டைம் தேசிய தலைவர் போய் காசு கேட்கல, சனமாக அங்கே ஒரு அமைப்புகளை உருவாக்கி அது மூலமாக தான் அங்கே காசு அனுப்பப்பட்டது. அது இங்கே போராடுற இடத்துக்கு அதாவது தமிழர் பகுதிக்கு அந்த புனர்வாழ்வுகள் போராட்டத்துக்குரிய அடுத்த உதவிகள் ஆயுத உதவியோ என்ன உதவிக்கு அங்கதே மக்கள் காசு கொடுத்தது. உங்களை மாய் தின்றதுக்கும் நீங்கள் சுற்றி தீர்றதுக்கும் காசு சனங்க அனுப்புவான் போல் அப்போ சனம் கொடுக்கல. அங்கே ஒரு அமைப்புகள் இருந்தால் அந்த காசுகளை சேர்த்து தான் கொடுத்தது. தேசிய தலைவர் போய் பிச்சை எடுத்துட்டு இந்த வெங்காயம் இதோ விட்டு இட்டுக்கவே விடக்கூடாது. அப்படி ஒரு ஒரு முற்று முழுதான ஒரு என்னட்டு இதை சனமெல்லாம் விட்டு வச்சிக்கலோ தெரியாது. இது இப்போ அடுத்த எலெக்ஷனுக்கு தான் உட்கரிச்சு கொண்டிருக்குது. இது என்ன என்ன ஜென்மமோ யாருக்கு தெரியுமாப்பா. நீங்கள் அந்த 2 போட்டியும் சிறு கட் பண்ணி போடுறோன்னு பாருங்க அப்படிக்கான்னு அவ்வளோதான். உங்களுக்கு இதில் ஒன்று போடணும். புலிகளில் கட்டுப்பாட்டுக்கு முந்தி யாழ்ப்பாணம் இருக்கேக்கா வந்து முதல் முறுக்கா வந்து இயக்கங்கள் உருவாகின காலத்தில் அது ஃபுல் கட்டுப்பாடுன்னு சொல்ல முடியாது. அங்கங்கே யாழ் மாவட்டத்தில் சில பிரதேசங்கள் கட்டுப்பாட்டுங்க என்ன கோட்டை முகாம் இருந்தது. அந்த காலத்தில் இது எப்போன்னு சொன்னால் 84ஆம் ஆண்டு 84ஆம் ஆண்டு ஆமி கட்டுப்பாடும் சிறு பகுதியெல்லாம் இயக்க கட்டுப்பாடு இருந்தால் அப்போ ஆமி கட்டுப்பாட்டுக்கு அந்த காலம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக புலிகள் கட்டுப்பாட்டு கொண்டு வந்தவங்க. அந்த காலத்தில் முதல் 84ஆம் ஆண்டு கிட்டன தான் இந்த விபச்சாரத்தை ஒழிச்சதா வந்து எனக்கு தெரிஞ்சக்கூடிய ஒரு 9-10 பேருக்கு அவைக்கு 3 தரம் போனிங் கொடுத்து இது பாச ஊரன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியாது, யாரையும் தெரிஞ்சா சொல்லுங்க. பாச ஊரோ கூர்னூரியா அந்த பகுதியில் அந்த விபச்சார தொழில் இருந்த அந்த ஊராக்கள்னு நான் சொல்ல வரையில் அந்த பகுதியில் அவைகள் சென்றிருந்தது. தென்பகுதி மக்களோ தமிழ் பகுதி மக்களோ தெரியாது அந்த விபச்சாரத்தை ஈடுபட்டார்கள். கூப்பிட்டு கிட்டனா இந்த அந்த அவ்வளோ வரையும் போடுதல்னது ஒரு 11 பேருன்னு நினைக்கிறேன். அவைக்கு மேலே கொடுத்தது. அதுக்கு பிறகு இந்த அதாவது இயக்க கட்டுப்பாட்டுக்கு விபச்சாரம் கிடையாது. விபச்சார தொழில் செய்தாலே உங்களுக்கு அதிகபட்சம் சட்டுன்னு அவங்க கொடுத்து கொண்டு வந்தவங்க. இதெல்லாம் நடந்த இந்த 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 லூஸுக்கு தெரியுமோ தெரியாது. இது போய் 2084ஆம் ஆண்டுக்கு பிறகு இல்லை வடையா கட்டு விடுங்கோ. அதுவும் யாழ்ப்பாணத்தில் அப்போ கிட்டன அவைக்கு மேலே கொடுத்தது. அதுக்கு பிறகு இந்த நாய் 2008க்கு சீமான் அந்த சொன்ன சுவிஸ்காரனை இப்போ வேறு வெளியில் சொல்லணும் அப்புறம் யாருன்னு சொல்லி இதெல்லாம் ஒரு டீம் ஒர்க்காக இப்போ வேலை செய்யணும் போட இயக்கத்தை கழுவி ஊற்றுறதுக்கும் இயக்கத்தின் கட்டுப்பாட்டுக்கு இதெல்லாம் கிடந்த மாதிரின்னு சொல்கிறதுக்கு எனக்கு இவனை வளர விட்டீங்களோ தமிழ் மக்களே, நீங்கள் உங்களுக்கு எல்லாரையும் விற்று போட்டு போவார் கன்ஃபார்மாக நான் சொல்லுவேன். இப்போ அந்த இவர் அர்ச்சுன ராமநாதனுக்கு சொன்ன அந்த சுவிஸில் உள்ளவர்
சில நேரம் இந்த 2008 அதாவது அந்த 2002லேருந்து சமான காலம் தானே, அந்த காலத்துக்குள்ளே இவர் சில நேரம் இலங்கையின் வேறு பகுதியிலேருந்து கொண்டு வந்து இந்த சுவிஸ்காரனை இதையும் தொழில் செய்தால் ஒரு கிளிநொச்சியில் ஏன்னா இயக்கத்தை தெரியாமலும் களவா சில வேலையை செய்யக்கூடிய ஆக்கள் இருக்கணும். இப்போ அவர் தான் அந்த தொழில் செய்திருக்காவிட ஏண்டா ராமநாதன் அர்ஜுனாக சொல்லியிருக்கிறார் இப்படி விபச்சாரத்துக்கு என்ன பொம்பளை கட்ட சீமானேன்னு சொல்லி. இது இது இவர் இவர் இந்த சுவிஸ்காரர் சொல்லணும். அவர் தான் இந்த புல்லுருவி. இவன் அர்ஜுனராமன் தெரிந்தான உங்களுக்கு இவன் அவன் சொல்லாமலும் சொல்லக்கூடிய ஆள். சரி, அங்கே சொன்ன இங்கே சொன்ன இப்படித்தானே கணக்க நடக்கிற கோர்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா கணக்க விஷயங்கள் ப்ரூவ் பண்ணப்படையில்லை. இவர் சும்மா வாயில் அடித்து விடுவார். இதுதான் எனக்கு கடுப்பாக கிடந்த இந்த என்னடா இந்த தமிழர் பாதியில் வடக்கு கிழக்கில் உண்மையாக அதுவும் அந்த வடக்கில் ஏண்டா கிழக்கில் கொஞ்சம் மாமி கட்டுப்பாட்டுக்கு இருந்தது அந்த காலத்தில். வடக்கில் முற்றுமுழுதாக இயக்க கட்டுப்பாட்டுக்கு இருக்க வேச்சாரம் பண்ணுறது அறவே இல்லை, தடை செய்யப்பட்டிருந்தது. அதான் நான் சொன்னது கிட்ட 84ஆம் ஆண்டுக்கு பிறகு 1984க்கு பிறகு அது தடை செய்யப்பட்டிருந்தது. ஏண்டா தமிழர் பாதியில் வேச்சாரம் இருக்கக்கூடாது. ஏண்டா தமிழர் பகுதி என்ன தமிழ் ஆக்களை வேச்சாரம் செய்யப்படக்கூடாதுன்றதில் இயக்கம் கவனமாக இருந்தது. ஏண்டா நாங்கள் ஒரு தமிழர்ன்றது ஒரு அறிவுபூர்வமான இனம். தமிழாக்களை பற்றி உங்களுக்கு தெரியும், நீங்கள்லாம் தமிழாக்களை நான் பார்க்குறீங்க. இதுதான் என்னுடைய கருத்து. இதுகளுக்கெல்லாம் நீங்கள் உண்மையாக அந்த அடுத்த எலெக்ஷனோ இன்னத்தில் இவனுக்கு கட்டாயம் தெரிவிக்கணும். வேண்டாம், இவன் எங்கட இனத்தை விற்று அசிங்கப்படுத்தி மற்றவருக்கு விற்கிறான். சரி, எப்போ பார்த்தாலும் அர்ஜுனன்ற அப்பா போலீஸில் இருந்தேன் சம்பளத்துக்கு வாங்கின இத்தனை கூட சொல்லிவிடணும். சம்பளத்துக்கு வாங்கின போலீஸு இவர் எல்லாம் போலீஸு ஆரையும் சகோரம் போய் இந்த இயக்கத்தில் இருந்தவங்களடா அல்ல உங்களோட சகோரம் மாதிரி இயக்கத்தை செத்துதா? எல்லாம் இயக்கத்தின் காதை திண்டு கொண்டு கொப்பன் சம்பளத்தை வாங்கி நீங்கள் வந்து ஆமி காட்டுப்பாடுகள் வந்து படித்து கொண்டு வந்து என்னென்ன இல்லாமல் ஒரு நல்ல சாத்தியக்கூறு ஆகினது. தயவுசெய்து நீ நல்லா வந்ததுக்கு உங்கள் கொப்பா வச்சு விற்காத, சம்பளத்தை தான் வேலை தவிர சரியா? அதை விளங்கி கொண்டு ஜனங்களுக்கு விளங்கப்படுது. இதெல்லாம் ஒரு ஆக்லண்டு. இவர் அர்ஜுனராமன் சொல்கிறார் தன் அப்பா இயக்கத்தின் போலீஸில் 4வது ரேங்கில் இருந்தார்னு சொல்லி. அப்போ அவர் என்ன பார்த்தவர்? கிளிநொச்சியில் பேச்சாரம் செய்யக்கல அவற்றை கதைன்னு பார்த்தா அங்கே பேச்சாரம் இருந்த மாதிரி தான் ஸ்வீஸில் உள்ளன்னு சொல்லிக்கிறார். அப்போ அவர் என்ன பார்த்தார்? அவர் தான் உடந்தையோ இது நடத்துகிறார். போலீஸ் என்றால் தமிழில் காவல்துறை. அவர் என்ன செய்தவர்? அவர் பிடிச்சிருக்கலாமேடாப்பா. இதெல்லாம் ஒன்றுக்கும் பொருந்தாத கதை ஒன்று சொல்லி கொண்டிருக்கிறான். எனக்கு உண்மையாக விளங்கையில் இது அதை பற்றி தெரிஞ்சால் சொல்லுங்கோ. நன்றி. இந்த சீமான் என்கிற நபர் 2008ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதங்கள்ல கிளிநொச்சியில வரைக்குள்ள இவர் படம் எடுக்கிறதுக்காக வந்து இங்கே கிளிநொச்சியில ஒரு கொஞ்ச காலம் நின்றுருக்கார். 2 வீக்ஸ் கிட்ட 2 கிழமை கிட்ட விபச்சார இல்லங்களை தேடி போனாராம் தமிழ் ஈழத்துல. எனக்கு இன்றைக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் எனக்கு சுவிட்சர்லாந்துல இருந்து சொல்லப்பட்ட தம்பி துர்கா சொல்லாண்டு. வெளிநாட்டு மக்களிடம் நீ ஒரு டாக்டரா இருந்தோன்னு பிச்சை எடுக்கிற வெக்கமா இல்லையாண்டு நான் வெக்கப்படவில்லை. ஏனென்றால் தேசிய தலைவரும் வெளிநாட்டு புலம்பெயர் மக்களுடைய ஆதரவால அவர்கள் போட்ட பிச்சையால தான் எங்களுடைய தேசிய தலைவர்கிட்ட போராட்டம் வந்து ஒரு 25-26 நாடுகளை எதிர்த்து நின்றது.